இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு மனசாட்சி. மனசாட்சி மனசாட்சி என்றால் ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற ஆண்டவருடைய பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். நமக்குள்ள ஆண்டவருடைய பிரதிநிதியாக மனசாட்சி இருந்து நம்மோடு கூட பேசும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே இருந்த மனசாட்சியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வராரு. ஆமென். அவர் என்ன செய்வாராம்? ஏசாமி சொல்கிறார், உங்களை உணர்த்துவார், கண்டிப்பார், நடத்துவார் அப்படின்னு சொல்கிறார். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன இருக்கும்? மனசாட்சி இருக்கும். அந்த மனசாட்சி அவங்களை உறுத்தும். ஒரு தவறு பண்ணும்போது, தப்பு பண்ணும்போது, முரண்பாடாக நடந்துக்கும் போது மனசாட்சி அவங்கள கன்விக்ட் பண்ணும், அவங்களுக்குள்ள கிரியை செய்யும். அந்த மனசாட்சி எப்படிப்பட்டதுன்னா கண்மணியை போன்றது. கண்மணி இதில் ஒரு சின்ன தூசு விழுந்தால் கூட அது அரைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நிம்மதியாக நம்மளால் எதுவுமே செய்ய நம்ம நிம்மதி எழுந்துருவோம். அது உள்ளுக்குள்ளே அரைச்சிக்கிட்டே இருக்கும். சின்ன தூசு இருந்தால் கூட கண்ணில் அரைச்சிக்கிட்டே இருக்கும், நிம்மதியாக இருக்கவே முடியாது. மனசாட்சி அவ்வளோ மென்மையானதான். ஒரு சரியான மனசாட்சி ஒரு தப்பு பண்ணால் உடனே உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்துதல் இருக்கும், நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதுக்கு தான் அது கடவுளுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். இந்த மனசாட்சி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. மனசாட்சியின்படி நாம் எல்லாரும் வாழ வேண்டும். மனசாட்சியை குறித்து ஒரு 7 விஷயங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். முதலாவதாக, மனசாட்சியின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது முதல் சத்தியம். ஒரு மாணவன் ஆசிரியரை பார்த்து கேட்குறான், சார், இந்த விலங்குகளுக்கெல்லாம், மாடு ஆடுகளுக்கெல்லாம் கால்நடைகள் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்களே, ஏன் சார்ன்னு கேட்டிருக்கிறான். அப்போ ஆசிரியர் சொன்னார், அவைகளெல்லாம் காலால் நடக்கும்டா, அதுக்காக தான் கால்நடைகள் அப்படின்னு சொன்னார். இவன் மறுபடியும் கேட்டிருக்கிறான் மாணவன், நாம் கூட தானே சார் காலால் நடக்கிறோம், அப்போ நாம் கூட கால்நடை தானா அப்படின்னு சொல்லும்போது, வெறுமனே காலால் நடந்தால் கால்நடை தான். மனுஷங்களாக இருக்கிறோம், நாம் மனசாட்சியின்படி நம்ம வாழணும். நமக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, மனசாட்சியின்படி வாழறோம். அதுக்காக தான் நமக்கு மனுஷங்க அப்படின்னு பேர். நாம் வெறுமனே காலால் நடக்கலடா, நமக்கு கடவுள் ஒரு மனசாட்சி கொடுத்துருக்கிறாரு. அந்த மனசாட்சியின்படி நம்ம நடக்கிறோம். அதனால நம்மளை மனுஷன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாமளும் கால்நடையும் ஒன்றாக முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது மனசாட்சிக்கு பயந்து மனசாட்சியின்படி நடக்கிறவங்க மனுஷர்கள். மனசாட்சியை விலக்கி, மனசாட்சியை ஒதுக்கி, மனசாட்சியை பொருட்படுத்தாமல் காரியங்கள் செய்வோமானால், தவறுகள் செய்வோமானால், பாவங்கள் செய்வோமானால், நாமளும் கால்நடைகளும் எல்லாமே ஒன்று தான். அதனால் நம்ம மனசாட்சிக்கு பயந்து மனசாட்சியின்படி நடந்துக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, என் மனசாட்சியின்படி பயந்து என் மனசாட்சியின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன் அப்படின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அவர் சொல்கிறத நம்ம கவனிக்கலாம். பாருங்கள், 24ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியுடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் அப்படின்றார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மனசாட்சியின்படி நடக்க, மனசாட்சியில் எந்த குற்றமும் இல்லாமல் நடக்க பிரயாசப்படுறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் மனசாட்சியின்படி நடக்க பிரயாசப்படணும்.
மனசாட்சியை ஒதுக்கிட்டு, மனசாட்சி நமக்குள்ளே இது செய்யக்கூடாது, இது தவறு, இது தப்பு, இது பாவம் அப்படின்னு சொல்ல சொல்ல மனசாட்சியை மதிக்காமல் மனசாட்சியை ஒதுக்கிட்டு தவறான பாவங்களை செய்கிறவங்களாக இருக்கக்கூடாது. மனசாட்சியின்படி நடந்துக்கிறதுக்கு நாம் கூட பிரயாசப்பட வேண்டும். ரெண்டாவதாக, மனசாட்சியை பொருட்படுத்தாமல் மனசாட்சி விரோதமாய் நாம் நடப்போமானால் மற்றவங்களையும் அது பாதிக்கும். இதை கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் சொல்கிறார். 10ஆம் வசனம், எப்படியெனில் அறிவுள்ளவர்கள் மனசாட்சி விரோதமாக காரியங்களை செய்தால் பலவீனமான மனசாட்சி உள்ளவர்கள் புசிப்பதற்கு துணிவு வரும் அல்லவா. அதாவது நமக்கு ஆண்டோட கிருபையினாலே அறிவின் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண் திறக்கப்பட்டவர்கள் நாம். சங்கீதத்தில் கூட கண் திறக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ நம்ம கண் திறக்கப்பட்டவர்கள், நாம் குருடர்கள் அல்ல. அறிவின் கண்கள் ஆண்டவர் நமக்கு திறந்துட்டார். ஒரு காலத்தில் பிசாசானவன் நம்ம குருட்டாட்டத்தில் வச்சுருந்தான். அறிவின் கண்களை மூடிட்டான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் நம்மை அறிவின் கண்களை திறந்து விட்டார். அப்படி ரட்சிக்கப்பட்டு அறிவின் கண்கள் திறக்கப்பட்ட நாமோ மனசாட்சி மதிக்காமல் பாவம் செய்தால் பலவீனமாக இருக்கிற புது புது ஆத்துமாக்கள், புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க, மனசாட்சியில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க, பக்தி வாழ்க்கையில் வீக்காக இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் நம்ம செய்ததை விட பெரிய பாவங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வருமே அப்படின்றார். அதுதான் அந்த வசனத்தினுடைய சாராம்சம். அதனால் கர்த்தர் பிள்ளையில் இருக்கிற நாமும் மனசாட்சி விரோதமாய் ஏதாகிலும் செய்வோமானால், எந்த பாவமாகிலும் செய்வோமானால், எந்த கர்த்தருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவோமானால் சபையில் உள்ள புது ஆத்துமாக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், பக்தி வாழ்க்கையில், விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அவங்க இன்னும் பெரிய தவறான காரியங்கள், பெரிய பாவமான காரியங்கள் செய்யறதுக்கு தயங்காமல் அவங்களும் கூட துணிகரமாக செஞ்சிருவாங்க. மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நம்ம காரணம் ஆகிடக்கூடாது. அதனால் மனசாட்சின்னு ஆண்டவர் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த மனசாட்சிக்கு பயந்து வாழ வேண்டும். மூணாவதாக, வேலை செய்கிறவங்களுக்கு மனசாட்சிக்கு பயந்து அதிகாரிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். ரோமருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது அந்த 13ஆம் அதிகாரத்தில் முதல்லேருந்து வாசிப்பீங்கன்னு சொன்னால், அதிகாரிகளின் கீழே வேலை செய்கிறவங்களுக்காக, எம்ப்ளாயீஸ்க்காக அந்த அதிகாரத்தில் இந்த அறிவுரைகள் எல்லாம் பவுலடியார் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் அல்ல அப்படின்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என்கிற பயத்தினால நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது, டியூட்டி செய்யக்கூடாது. மனசாட்சிக்கு பயந்து டியூட்டி செய்யுங்க. நான் இதை சரியாக செய்யலைன்னா என்னுடைய அதிகாரி ஆக்ஷன் எடுப்பான், எனக்கு மெமோ கொடுத்துருவாங்க, எனக்கு ப்ரமோஷன் கட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு வரக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து இல்லை, விளைவுகளுக்கு பயந்து இல்லை, மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும், டியூட்டி செய்யணும் என்று அங்கே எழுதுகிறார். அங்கே எழுதும்போது இதுக்கு சப்போர்ட்டாக பேதுரு ஒன்று நல்லா எழுதுவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நல்ல சாந்த குணமுள்ள நல்ல அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல மூர்க்கமாக இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு கூட அவர் எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம், வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள்.
வேலைக்காரரே, நீங்கள் வேலை செய்கிற டியூட்டி செய்கிற இடத்துல அந்த அதிகாரி ரொம்ப நல்லவர், அவர் சொல்கிறபடி நம்ம நடந்துக்கணும், அவர் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் நல்ல அதிகாரி நம்மளை வந்து மென்மையாக ஸ்மூத்தாக நடத்துகிறாரு, கைண்டாக நம்மளை பார்த்துக்கிறாரு, அதனால் அவர் பேச்சுக்கு நம்ம கீழ்ப்படிவோம், அவர் சொல்கிறது செய்வோம் அப்படின்ட்டு அவர் நல்ல அதிகாரியாக இருக்கிறதுனால அவருக்கு கீழ்ப்படியக்கூடாது. அவன் ஒருவேளை முரட்டு குணமுள்ளவன், முரட்டு குணமுள்ள அதிகாரியாக இருந்தாலும் கூட அவனுக்கு கூட நீங்கள் கீழ்ப்படியணும். வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் டியூட்டி செய்கிற இடத்துல உங்கள் மேலே அதிகாரியாக இருக்கிற சூப்பர்வைசரோ அல்லது இன்சார்ஜோ நல்லவங்களாக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் ஒருவேளை உங்களை புரிஞ்சிக்காத அதிகாரியாக இருந்தாலும், உங்களை டார்கெட் பண்ணுற அதிகாரியாக இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக ஏதாவது கிரியை செய்கிற அதிகாரியாக இருந்தாலும், உங்கள் மேலே யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க அதை கேட்டு உங்களை ட்ரீட் பண்ணுற ஒரு அதிகாரியாக இருந்தாலும், அப்போ கூட நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணுமா. அப்படி தான் பைபிள் சொல்லுது. அதனால் அந்த சார் ரொம்ப நல்லவர், அந்த மேடம் ரொம்ப நல்லவங்க, அந்த அதிகாரிக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்துக்கணும் என்கிற சிந்தையோட மட்டுமே இருக்கக்கூடாது. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நாம் மனசாட்சிக்கு பயந்து பைபிள் சொல்கிற வசனத்துக்கு நாம் கட்டுப்பட்டு பைபிள் சொல்கிற வசனத்தின்படி அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கணும். அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் இங்கே டியூட்டி செய்கிறவங்க இருக்கிறீங்க, உங்கள் மேல் அதிகாரிங்க உங்களை எப்படி நடத்தினாலும் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கங்க என்று பைபிள் சொல்லுது. அதனால் மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்யுங்க. அதிகாரிங்க வந்து உங்களை பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க, அதுக்கு பயப்படாதீங்க. மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் வேலைகளை செய்கிறவங்களா இருந்தால் அதிகாரிக்கு பயப்பட தேவையே இல்லை. ஒரு டியூட்டி விஷயத்தில் மட்டுமல்ல, ஒரு எந்த விஷயத்திலுமே விளைவுகள் எல்லாம் இருக்காது. நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா என் ஃபேமிலியில் பிரச்சனை வந்துடும், நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா எனக்கு விரோதமாக அவங்க வந்து என்னை எதனா பண்ணிவிடுவாங்க, நான் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டா ஆண்டவர் என்னை தண்டிப்பார், எனக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு இந்த மாதிரி விளைவுகளை யோசித்து நீங்கள் நடந்துக்கக்கூடாது. மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் நடந்துக்கணும். நான் இந்த பாவம் பண்ணால் கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு சரியான தண்டனை கொடுப்பாருன்னு அப்படி யோசித்து பாவத்துக்கு விலகி இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறவர் இருக்கிறார், அவருக்கு செவி கொடுங்கள். மனசாட்சிக்கு பயந்து பாவமான விஷயங்களுக்கு விலகி வாழுங்கள். நான் இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டா வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா ஃபேமிலியுடைய பேரே கெட்டு போயிடுமே, எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடுமே, இதெல்லாம் யோசித்து அந்த மாதிரியான யோசித்து பாவத்துக்கு விலகி வாடுறது கரெக்ட் இல்லை. மனசாட்சிக்கு பயந்து பாவமான காரியங்களுக்கு, அக்கிரமான காரியங்களுக்கு, அநியாயமான காரியங்களுக்கு விலகி வாழ வேண்டும். விளைவுகளுக்கு பயந்தல்ல, மனசாட்சிக்கு பயந்து நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அடுத்ததாக, நாலாவதாக, நாம் மனசாட்சிக்கு பயந்து வாழ வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 4:1, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடியே பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயினாலே, இங்கே என்ன பார்க்குறோன்னா சூடுண்ட மனசாட்சி அப்படின்னு ஒரு மனசாட்சியை பார்க்குறோம். சூடுண்ட சூடு போடப்பட்ட மனசாட்சி. இப்போது மாடுகளுக்கெல்லாம் சூடு போடுறாங்க. மனுஷனுக்கு ஒரு சொல்லு, மாட்டுக்கு ஒரு சூடுன்றாங்கல்ல, மாடுகளுக்கு ஒரு சூடு போடுவாங்க. அந்த சூடு போட்ட இடத்துல, அதாவது இந்த மாடு இவங்களுக்கு சொந்தன்றதுக்காக ஒரு சூடு, ஒரு சீல் மாதிரி போடுவாங்க. சூடு போட்ட இடத்துல உணர்ச்சி இருக்காது, என்ன குத்துனாலும் அதுக்கு வலிக்காது. அதுதான் சூடுண்ட மனசாட்சின்னா, எந்த பாவம் பண்ணாலும் வலிக்காது, எந்த தப்பு பண்ணாலும் எந்த பாவம் பண்ணாலும் வலிக்காது மனசாட்சியில். அட வேணும் அப்படின்ற மாதிரி
செஞ்சிட்டே இருப்பாங்க. அதுதான் சூடுண்ட மனசாட்சி என்று சொன்னார். அப்படி மனசாட்சி ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சி எப்படிப்பட்டதுன்னா, எந்த பாவம் பண்ணாலும், துரோகம் பண்ணாலும், கடவுளுக்கு விரோதமாக என்ன மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த மனசில் ஒரு உணர்வு வராது, ஒரு உணர்ச்சி இருக்காது, அது வலிக்காது. அதை மாதிரி அந்த மனசாட்சி கடினமாக இருக்கும். அப்படி ஒரு மனசாட்சி ஒன்று இருக்குது. அப்படியெல்லாம் நம்முடைய மனசாட்சி மாறக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கண்மணியை போன்றது மனசாட்சி. அதை ஒரு நல்ல மனசாட்சின்னு சொல்லும்போது சின்ன தவறு பண்ணாலுமே உள்ள வலிக்கணும். அதுதான் நல்ல மனசாட்சி. அது வலிச்சாலும் கூட பரவாயில்லை, அது உள்ளுக்குள்ளே இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு ஒரு உணர்வு கொடுத்தாலும் கூட பரவாயில்லை. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம பாவமான காரியங்களில், தவறான காரியங்களில் தொடர்ந்து செய்வோமானால் நம்முடைய மனசாட்சியும் கூட சூடுண்ட மனசாட்சியாய் மாறிடும். சூடுண்ட மனசாட்சியாக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட பாவமான பாதகமான காரியங்களை செஞ்சால் கூட நமக்கு வலிக்கவே வலிக்காது, ஒரு உணர்வே இருக்காது. அப்போது அதை பார்க்குறவங்கள என்ன பேசுவாங்க தெரியுமா? அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்குமா இருக்காதா அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு துணிகரமான கோரமான பாதகமான பாவங்களை செய்வோம். ஆனால் உறுத்துதல் இருக்காது, வலி இருக்காது. அதுதான் சூடுண்ட மனசாட்சி. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அந்த நிலைமைக்கு போகவே கூடாது. இது 4வது விஷயம். மனசாட்சியை மென்மையாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். 5வதாக, இந்த மனசாட்சியின்படி நாம் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நமக்கு பதில் தருவார். மனசாட்சிக்கு பயந்து நாம் ஜீவிப்போமானால் ஆண்டவர் பக்தி வாழ்க்கையில் நம்ம வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுவார். வேறு நிலைக்கு நம்ம போயிடுவோம் மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தால். இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னால் கொர்நேலியோ குறித்து நாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு ரட்சிக்கப்படலை. ரட்சிப்பு என்றாலே என்னென்னு அவருக்கு தெரியாது, கடவுளை பற்றியெல்லாம் தெரியாது, ரட்சிப்பின் அனுபவம் தெரியாது. ஆனால் மனசாட்சிக்கு பயந்து வாடுறவராக அவர் இருக்கிறார். மனசாட்சிக்கு பயந்து எந்த பாவமும் பண்ணாமல் மக்களுக்கு தர்மம் பண்ணி கொண்டு, மக்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு, தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு மனசாட்சிக்கு பயந்து அவர் வாழ்ந்துட்டுருக்கார். அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு தேவதூதனை கொர்நேலியுக்காக அனுப்பி, நீ செய்கிற ஜெபங்களும் நீ செய்கிற தர்மங்களும் பரலோகத்தை எட்டி இருக்கிறது, ஆனாலும் நீ ரட்சிக்கப்படலை. ரட்சிப்பின் அனுபவம் உனக்கு வரணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி நீ ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து, அந்த வழி விதிமுறைகளை குறித்து பேதுரு உனக்கு சொல்லுவார். யோப்பே என்கிற பட்டணத்தில் பக்கத்து ஊரில் பேதுரு இருக்கிறாரு. யாரையாவது அனுப்பி அவரை வரவை. அவர் நீ முறைப்படி எப்படி ரட்சிக்கப்பட்டு கடவுளுக்கு அங்கீகாரமான ஒரு பிள்ளையாய், ஒரு பக்தனாய், ஒரு விசுவாசியாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியுமோ அதை அவர் உனக்கு சொல்லி தருவார் அப்படின்ட்டு தேவதூதன் கொர்நேலியுவுக்கு சொல்லிட்டு போகிறத நாம் அங்கே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு தேவதூதனை அவருக்காக அனுப்புனாருன்னு சொன்னால் அவர் என்ன கடவுள் பிள்ளையா? இல்லை. ரட்சிக்கப்பட்டவரா? இல்லை. ஆனால் மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டுருக்கார். மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டுருக்கார். அதை ஆண்டவர் பார்க்குறார். அப்போது அவருக்கு இருந்த அந்த பக்தி, அந்த விசுவாசத்தில் வேறு நிலைக்கு அவரை கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் ஏற்பாடு பண்ணுறார். அல்லேலூயா. ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனசாட்சிக்கு பயந்து நம்ம வாழ்ந்தால் நம்ம பக்தி வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் இப்பொழுது உள்ள நிலையிலையும் வேறு நிலைக்கு நாம் வர்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு நம்ம ஆண்டவர் தான் நம்ம கொண்டு போவார். அதனால் மனசாட்சிக்கு பயந்து நாம் வாழ வேண்டும். மனசாட்சிக்கு பயந்து நாம் வாழ வேண்டும். மனசாட்சியோடு வாழ வேண்டும் என்பது 5வது விஷயம். 6வதாக இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். நல்ல மனசாட்சியோடு நாம் இருந்தால்
எல்லாரும் எல்லாமும் நமக்கு நல்லதாகவே தெரியும், பரிசுத்தமாகவே தெரியும். நம்ம மனசாட்சியில் நம்ம நல்லா இல்லைன்னா எல்லாரும் எதுவும் யாரும் எல்லாமும் நமக்கு கெட்டதாகவே தெரியும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். அவங்க மனசாட்சி சரியில்லைன்னா அவங்க எது பார்த்தாலும் தவறாகவே தெரியும், அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் குறையாகவே தெரியும். அதுக்கு காரணம் இங்கே படிக்கிறோம், அவங்க மனசாட்சி சுத்தமாக இல்லை. அதனால் நம்ம நல்ல மனசாட்சியை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம நல்ல மனசாட்சியோடு வாழும் பொழுது யாருடைய குற்றத்தையும் நம்ம பார்க்க மாட்டோம், யாருடைய குறையும் நாம் கவனிக்க மாட்டோம். எல்லாரும் நல்ல பார்வையோடு பார்ப்போம், எல்லார்கிட்டையும் நல்லபடியாக பழகுவோம். மனசாட்சியில் கலங்கம் இருக்கும் என்றால் நம்ம மனுஷரிடத்தில் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அந்த ஒழுக்கம் சரியில்லை, இந்த இது சரியில்லை அப்படின்ட்டு எல்லாமே குறையாய் குற்றமாகவே நமக்கு தெரியும். அதனால் நம்ம நல்ல மனசாட்சியை நம்ம காத்துக்கொள்ளணும், நல்ல மனசாட்சியை நமக்குள்ளே வளர்த்து கொள்ளணும். அசுத்தமான மனசாட்சி நமக்கு இருக்கும் என்றால் எல்லாம் அசுத்தமாகவே தெரியும், குறையாகவே தெரியும், குற்றமாகவே தெரியும். அந்த மாதிரி நாம் எல்லாரையும் குற்றவாளிகளாக குறையுள்ளவங்களாக பார்க்குறவங்களாக இருந்தால் நம்முடைய பக்தி வாழ்க்கை அடிபட்டு போயிடும், நம்முடைய பக்தி வாழ்க்கை அடிபட்டு போயிடும், அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். இதுதான் அந்த ஆயக்காரன் ஜபத்தில் நம்ம பார்க்குறோம். தேவாலயத்தில் அந்த ஆயக்காரன் ஜபம் பண்ணுறான். ஜபம் பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், தசம பாகங்களை கொடுக்கிறேன், நான் எந்த பாவமும் குற்றமும் அநியாயமும் பண்ணுறது இல்லை அப்படின்னாரு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. அப்போ அவன் என்ன செய்கிறான், ஒருத்தனை பார்த்து இவன் அவங்ககிட்ட இருக்கிற குறை குற்றங்களை பார்த்து பேசுகிறான். அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போது ஆண்டவர் அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாருன்னா, இவன் நீதிமானே இல்லை அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டார். இவன் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறது உண்மைதான், தசமபாகம் கொடுக்கறது உண்மைதான், எந்த தப்பு தண்டாவும் பண்ணுறதில்லை, அதுவும் உண்மைதான். ஆனாலும் மனசாட்சி அவனுக்கு சரியில்லை, யாரை பார்த்தாலும் குற்றமாகவே பார்க்குறான், குறையாகவே பார்க்குறான். உபவாசம் அடிபட்டு போச்சு, தசமபாகம் கொடுத்ததுலாம் கணக்கில் இல்லாமல் போச்சு, கணக்கில் அது ஆண்டவர் அங்கீகரிக்கலை. அப்புறம் எந்த தப்பும் பாவம் நான் பண்ணுறதில்லை அப்படின்றானே, அதுவும் உண்மையாக இருந்தாலும் இந்த குறை கண்டுபிடிக்கிறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்கிற ஒரு புத்தி இருந்ததுனால அந்த எல்லாமே அடிபட்டு போச்சு, அந்த பக்தி வாழ்க்கையே அடிபட்டு போச்சு. அதனால் மனசாட்சி, நல்ல மனசாட்சியை நம்ம வளர்த்து கொண்டால் எல்லாரையும் நல்ல பார்வையோடு பார்ப்போம், எல்லாரிடத்துலையும் நல்லா பழகுவோம், எல்லாரிடத்துலேயும் நாம் ஐக்கியமாக அந்யோன்யமாக இருப்போம். குற்றம் குறை கண்டுபிடிக்கிற ஒரு பார்வை இருக்கும் என்றால் அதுக்கு காரணம் மனசாட்சி சரியில்லைன்றது தான். நமக்கு அப்படிப்பட்ட மனசாட்சியை நம்ம வளர்த்துக்கக்கூடாது. எல்லாரையும் குறைகளை பார்க்க வேண்டாம். யாரும் பரிபூர்ணமானவங்க இந்த உலகத்தில் இல்லை, பர்ஃபெக்ட் கிறிஸ்டியன்ஸ் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். பவுலடியாருடைய நான் ஏற்கனவே அடைந்தாயிற்று என்று நான் சொல்ல மாட்டேன், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். ஐ டோன்ட் சே தட் ஐ எம் பர்ஃபெக்ட் ஆல்ரெடி அப்படின்றார். நான் பர்ஃபெக்டாக ஒன்றும் இல்லை, பட் ஐ டூ ஒன் திங், ஐ எம் ஃபர்கெட்டிங் வாட் ஹட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட். ஐ எம் கோயிங் ஃபார்வர்ட் லுக்கிங் அன் டு ஜீசஸ். இயேசுவை பார்த்து கொண்டு நான் போய் கொண்டிருக்கிறேன். பின்னால் திரும்பி பார்த்தா எத்தனையோ குறைகள்லாம் இருக்குது என் வாழ்க்கையில், நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்றார். அதனால் நம்ம யாரும் பர்ஃபெக்ட் இல்லை, அதனால் யாரையும் நம்ம குற்றங்களை பார்க்க தேவையில்லை. ஏசாமி சொல்லும்போது முக்கியமாக இதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீ அடுத்தவங்களுடைய கண்ணில் இருக்கிற தூசை பார்க்குற, உன் கண்ணில் அதை விட பெரிய துரும்பு இருக்குது. அதனால் அருமையான கருத்துப்பிள்ளைல அது நம்ம வேலை இல்லை.
நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கரைகளை பார்த்துக்கிட்டு சரி செய்யறதுக்கு அதுவே போதும். அது அது அதை தாண்டி அதை ஜெயிச்சு அதை பரிசுத்தமாக்கின்னு நம்ம முன்னுக்கு வர முடிஞ்சால் அது பெரிய சாதனை. நம்ம என்ன அவங்கள கவனிக்கிறது, இவங்களுடைய குறை குற்றங்களை பார்க்கறது, தேவையில்லாத வேலை அதெல்லாம். ரைட். அப்படி பார்த்தோன்னு சொன்னால், அப்படி எல்லார்கிட்டையும் குற்றம் குறையை கண்டுபிடிக்கிற பார்வையோடு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பக்தி வாழ்க்கை அடிபட்டு போயிடுது. ஏழாவதாக, இந்த நல்ல மனசாட்சியை நாம் தள்ளிவிடக்கூடாது. மனசாட்சிக்கு பயந்து நடக்கணும். அந்த மனசாட்சியை நம்ம மதிக்கலைன்னா என்ன ஆகும் என்பதை ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். என்னது? ஸ்பாயில் பண்ணிக்கினாங்க, ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க, விசுவாசத்தையே கெடுத்துக்கிட்டாங்க. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, அதாவது மனசாட்சி அவங்களுக்குள்ளே இது பார்க்காத, இது செய்யாத, இது மாதிரி நடக்காத அப்படின்னு சொல்லியும் கூட அதை மதிக்காமல் அந்த விசுவாசத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை ஸ்பாயில் பண்ணிக்கினாங்க, விசுவாசத்தை கெடுத்து கொண்டாங்க என்று இங்கே வாசிக்கிறோம். அதனால் நமக்குள்ளே இருக்கிற மனசாட்சி நம்மை உறுத்த நமக்கு சொல்ல அதை மதிக்காமல் அதை தள்ளிவிட்டு தவறான காரியங்கள் செய்ய தீர்மானித்து அல்லது துணிகரமாக செய்வோமானால் இருக்கிற விசுவாசம் டேமேஜ் ஆகிடும், ரிப்பேர் ஆகிடும், ஸ்பாயில் ஆகிடும், கெடுத்துக்குவோம். அதனால் மனசாட்சிக்கு பயந்து வாழ்வோமாக, மனசாட்சிக்கு பயந்து நடப்போமாக. மனசாட்சி என்பது ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற ஆண்டவருடைய பிரதிநிதி. அந்த மனசாட்சியுடைய சத்தத்துக்கு நம்ம மதிப்பு கொடுத்து நடப்போமாக. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை இருக்கிற விசுவாசத்தில், பக்தி வாழ்க்கையில் ஆண்டவர் வேறு லெவலுக்கு கொண்டு போவார். மனசாட்சியை மதிக்காமல் நடந்து கொள்வோம், ஆனால் இருக்கிற விசுவாசம் டேமேஜ் ஆகிடும், எல்லாத்தையும் ஸ்பாயில் ஆக்கிக்குவோம், பக்தி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆகவே மனசாட்சியின்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.